அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. தலைவரே வெட்டுங்க. வழக்கம் போல கடன் சொல்லக்கூடாது. ஆமா, எப்பவும் உன் பாக்கெட்ல கரன்சியா தான் இருக்கும். போடுறா வெளிய. இது உள்ள. வெளிய. இது உள்ள. ஏய், இப்பதான் உள்ள இருந்துட்டு வர்றோம், அதையே ஞாபகப்படுத்துறியா? ஏய், ஜீப்ல போலீஸ் வர மாதிரி இருக்கு, சுத்துறா. ஐயோ, நான் இல்ல அண்ணே, இது போலீஸ் ஜீப் இல்லண்ணே, பொதுப்பணித்துறை ஜீப்பு. அது என்னமோப்பா, ஜீப்பை பார்த்தா எனக்கு அவங்க ஞாபகம் தான் வருது. வாங்க, என்ன ஏதுன்னு கேப்போம். என்ன ஏது? ஏங்க, இதுதானே வரலாறு காலனி? ஆமா, நாங்க பொதுப்பணித்துறையிலிருந்து வரோம். அதோ ஜீப்ல உட்கார்ந்து இருக்காரு, அவர் தான் இன்ஜினியர். வணக்கம். ஐ அம் இன்ஜினியர். மாத்திர பூதம். என்னது, மரத்துல பூதமா? மாத்திர பூதம்பா. சரி, இறங்கி வாய்க்கா. இந்த வள்ளலார் குடியிருப்புக்கு 10 குடிநீர் குழாய் சாங்ஷன் ஆயிருக்குது. இங்க முக்கியமான ஆள் யாரு? யாரு? நான் தான். இவர் தலைவர், நான் ஜெயலலிதா. கரெக்டான ஆளை தான் பிடிச்சிருக்கிறேன். இப்ப இந்த குடிநீர் குழாய்க்காக அசராம பெட்டிஷன் மேல பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருந்தோம். அது மட்டுமா, மந்திரில இருந்து மேயர் வரைக்கும், மேயர்ல இருந்து மந்திரி வரைக்கும் அலையோலையும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தோமே. போன வாரம் கூட இதுக்காக உண்ணாவிரதம் இருக்குங்கிற முடிவோட தான் வீட்டை விட்டு வந்தோம். ஆனா வர்ற வழியில கொஞ்சம் சாப்பிட்டுட்டோம். ஜெயிலுக்கு வர போனோமே. அதையெல்லாம் ஏன்டா அவர்கிட்ட சொல்ற? அதெல்லாம் நாம மக்களுக்காக செய்யற தியாகம், தொண்டு. வாழ்க உங்கள் தொண்டு, வளர்க உங்கள் குண்டு. ஐயோ ஐயோ, இவங்க சரியான பொறுப்பானவங்கன்னு சொல்றாங்க. இந்த காலனிக்காக பாடுபட்டவன்னு சொல்றாங்க. இவங்க ஜெயிலுக்கு போ 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 போ. அதான் நான் சொல்ல, மக்களுக்காக போனமே. தெரியுமே, இந்த காலனிக்காக பாடுபட்டு ஜெயிலுக்கு போனவங்கன்னு. அது கிடக்கட்டும் கழுத. மேடை யாரு? ஓ, மேடத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலையா? இல்லையே. இவங்கதான் கோதை நாயகி, மன்ற பொருளாளர், மகளிர் அணி தலைவி. வணக்கம்மா. வணக்கம். வாயே அப்படித்தான், கொஞ்சம் திரும்பிக்க. நீங்க பயப்படாதீங்க. அப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு எங்கெங்க குழா ஊன்றதையும் பார்த்துட்டு அப்படியே சோடா சாப்பிட்டு வரலாம். எங்க சாப்பிடலாம் சொல்லேன்டா. போற வழியில சாப்பிடுவோம். வாங்க வாங்க வாங்க. இது நம்ம பொருளாளரோட ஸ்டால். சோடா சாப்பிடுறீங்களா? புடிச்சுக்கிற கூட குடு. இந்தாங்க, சாப்பிடுங்க. புடிங்க. யோ பியூனு, டிரைவர் கிட்ட கொடு. இந்தா, நீ ஒண்ணு சாப்பிடு. குடி. டேய், இன்னும் யாராவது இருந்தா கூப்பிடுறா. வாங்க, ஓசியில கலர் கிடைக்குது. வாங்க வாங்க. இவர் இன்ஜினியர், நம்ம ஊருக்கு பம்பு செட்டு போட வந்திருக்காரு. வணக்கங்க. சோடா சாப்பிடுறீங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அடி. ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வியாபாரம். காசு யாரு கொடுத்தாலும் எனக்கு கெட்ட கோபம் வரும். காலி பாட்டிலையும் திருப்பி கொடுக்க கூடாது. மண்ணெண்ண கிண்ணெண்ண வாங்கி வச்சுக்கங்கய்யா. அப்படியே செஞ்சிருவோம். அடாடாடாடா. இந்த மாதிரி தலைவர், செயலாளர், பொருளாளர் இந்த ஊருக்கு அமைஞ்சதுக்கு நீங்க எல்லாம் கொடுத்து வச்சவங்க. சாப்பிடுங்க. ஐயா, எங்க தெருவுலயும் ஒரு குழா போடுங்க ஐயா. பொண்டு பிள்ளைகளா ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணிக்கு. ஆமா, எங்கெங்க குழா போட போறீங்க? ஷூ, அத பத்தி கேட்க உங்களுக்கு யோக்கியதை கிடையாது. உங்கள் தலைவர் தியாகம் பண்ணவர், போராட்டம் பண்ணவர், ஜெயிலுக்கு போனவர். அவர் எங்கெங்க கைய நிறுத்துறாரோ அங்கெல்லாம் கொலையா போட்டுருவேன். ஓகே, ரொம்ப நன்றி இன்ஜினியர். அப்ப நான் வரட்டுமா? வாங்க. ஏண்டா டேய், வெட்டியா ஊரை சுத்திட்டாலுங்க. நீ எப்ப போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போய் தலைவரான? போயா புடிச்சுக்கிற. நான் போராட்டம் பண்ணி போலீஸ் புடிச்சிட்டு போனத உன் பொண்ணு பார்த்தா, அவளையே கேளியா? ஆமா. அப்ப நான் வரட்டுமா? ஏய், சோடாவுக்கு காசை கொடுத்துட்டு போ. ஏய், யார பார்த்து யாருகிட்ட காசு கேக்குற? நான் யாரு? தலைவரே. நீ யாரு? செயலாளரே. இவ யாரு? பொருளாளரே. பொருளாளர்கிட்ட வாங்கிக்கயா. ஓ, இப்பதான் உங்களுக்கு பாட்டில் கொடுத்துருக்கேன். இன்னும் 3 நாள் கழிச்சு தண்ணி கொடுப்பேன். போங்கயா. வாங்கயா. வாங்கயா. ஐயோ, நீ எல்லாம் பொருளாளர். ஈவன் போலீஸ் ஸ்டேஷன், இன்ஸ்பெக்டர் மூர்த்தி ஹியர். அடடே, நீங்களா? அந்த சொம்பு விஷயம் தானே, கவலையப்படாதீங்க. பாத்திரம் திருடின அந்த திருடனை நாங்க எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். அது வரைக்கும் என்ன பண்றதா? உங்க சொம்புக்கு பதிலா பக்கத்து விட்டு ராமசாமியோட சொம்பு உபயோகப்படுத்துங்க, நல்லா இருக்கும். வச்சிருங்க. 2452. எஸ் சார். காஞ்சிபுரம் பெரியவர் பாத யாத்திரைக்காக வந்துகிட்டு இருக்காராம். பந்தோபஸ்துக்காக நான் போய்கிட்டு இருக்கேன். யார் யார் பின்னாலேயோ போறோம். அவரு பின்னால போனா போற வழிக்கு புண்ணியமாவது கிடைக்கும். நான் வீட்டுக்கு போய் குளிச்சிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறேன். நீங்க எல்லாம் நேரா இங்க இருந்து அங்க வந்துருங்க. வர்றதுக்கு முன்னால லாக்அப்ல இருக்கிற பூட்டை நல்லா தொங்கி பாருங்க.
சரி சார். உள்ள இருக்கிற கைதிங்க கம்பியை நீவிக்கிட்டு வெளியே வந்துட போறானுவோ. சரி சார். ஜாக்கிரதை, உஷார். அவன் அர்த்தமா? போயிட்டு வாங்க சார். உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். சபா. அண்ணே விட்டுருங்க அண்ணே, விட்டுருங்க, எனக்கு பயமா இருக்கு. உனக்கு பயமா இருந்தா உங்க ஒப்ப இந்த ஐடியாவை கொடுத்துருக்கணும். நீ ஏன்டா ஐடியா கொடுத்த? ஐடியா கொடுக்கறது நீ இப்ப பயந்து ஓடுறியா? உன்னை விடவே மாட்டேன். நட. எங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏன்டா ஆரம்பத்திலேயே பயமுறுத்துற? ஏய், இனிமே உன் பேரு பூச்சியும் இல்ல பீச்சியும் இல்ல. நாட் 6. எங்க சொல்லு. நாட்டு செக்ஸ். வாயை தர அப்படியே பல்லு மேலே குத்துவேன். இனிமே நீ இங்கிலீஷே பேசக்கூடாது. புழைக்க வழி இல்லாம போலீஸ் வேஷம் போட்டோம். உண்மையான போலீஸ் கிட்ட மாட்டணும், நம்மள பொடிமா சாக்கிடுவான். நட, குழப்ப கவனிப்போம். அதேண்ட குதுற. சரி தலைவா, இனிமே நீங்க கிழிச்சு ஓட்ட நான் தாண்ட மாட்டேன். ஆஹா, இப்பதான்டா என் நெஞ்ச நீ தொட்டுட்ட. ஏய், இதுதான் சரியான ஏரியா. எதுக்கு? போலீஸ் இருக்காதுன்னு அவன் தெனாவட்டுல வருவான். மடக்கி மாறு வாங்குற பரிபாஷைய புரிஞ்சுக்க. ஒரு கைனா 5 ரூபாய், 2 கைனா 10 ரூபாய், 4 கைனா 20 ரூபாய், 6 கைனா 6 ஆரஞ்சு. ஆரஞ்சு சாத்துக்குடி கொஞ்சம் சிறுசா இருக்கும். போட்டா மழைக்காவது பள்ளிக்கூடத்துல ஒதுங்கி இருக்கியா? என்னண்ணா இப்படி கட்டுப்பிட்டீங்க? நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது 1 மார்க் தானே போச்சு. 1 மார்க் இல்லையா? நான் வாங்கினதே 1 மார்க் தானே. அடிங்க. சரி, இந்த பங்கு விஷயம் எல்லாம் என்ன நாட்டு நடப்பு தெரியாத மாதிரி கேக்குற? தலைவனுக்கு 3/4, தொண்டனுக்கு 1/4. சரி, போலீஸ் கிட்ட எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோம். வாங்குறதுல உங்களுக்கு 3/4, எனக்கு 1/4. அங்கதான் மாற்றம். தலைவனுக்கு 1/4, தொண்டனுக்கு 3/4. தலைவருக்கு நாங்கெல்லாம் எப்பவும் மாட்டிக்கவே மாட்டோம். தொண்டர்களை தான் முன்னால தள்ளி விடுவான். நடுறா. அங்க பாருங்க, மாருதி வருது. பெரிய பாத்தி மடக்கு. ஸ்டாப் 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 ஸ்டாப். இறங்கியா இறங்கியா. எங்க ஹெல்மெட்? ஏங்க, கார் ஓட்டுறவங்க கூட ஹெல்மெட் போட்டுக்கணும்னு புதுசா சட்டம் வரப்போகுதா? வந்தாலும் வரலாம், நம்ம தான் முன்ஜாக்கிரதா இருக்கணும். லைசன்ஸ் இருக்கான்னு. லைசன்ஸ் இருக்கா? 5 வருஷத்துக்கு இருக்கு. வரி கட்டினியா? 3 மாசத்துக்கு கட்டியாச்சு. லைட் எரியுமா? நைட்ல லைட் போட்டா எரியும். பிரேக்கு போட்டதுனால தான் நீங்க 2 பேரும் தப்பிச்சீங்க. இல்லன்னா எகிரி இருப்பீங்க. காத்துல வீல் இல்ல, வீல்ல காத்து இல்ல. ஸ்டீரிங்ல கூட தான் காத்து இல்ல. உனக்கு என்ன அத பத்தி? நாட் 6. நாட் 6. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்படி ஒரு நம்பர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அத போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேளியா. நீ வந்தது ஓவர் ஸ்பீடு. ரோடு குண்டும் குழியுமா இருக்கு. ஓவர் ஸ்பீட் எப்படி வர முடியும்? அத போய் கார்பரேஷன்ல கேளியா. யோ, நீ ஓவரா பேசுற. டேய், கேஸ் புக் பண்ணு. 10 கை. யோ, வெயில் நேரத்துல விதண்டாதம் பண்ணாதயா. நாங்க நல்ல போலீஸ்காரங்க. கோர்ட்டு கேஸுக்குன்னு போனா எக்கச்சக்கமா செலவாகலாம். ஐயா அவர் 50 ரூபாடியா. ஏன்டா பிச்சை எடுக்கிற? யூனிஃபார்ம் போட்டுக்கல. அதிகாரமா கேளு மேன். யோ, ஒரு 50 ரூபாடியா. ஏட்டா திட்டுறாரு. யாரா ஏட்டையா? பகல் யாரு ஏட்டையா? நான் என்ன ஒண்ணு முடிவு பண்ணுங்க, நான் வர்றேன். யோ, இந்தப்பா, நான் இன்ஸ்பெக்டர்ப்பா. எதுக்கு 50 கேட்டீங்க? பாவம் காலையில இருந்து டிபன் கூட சாப்பிடலப்பா. அப்படியா? ஆமாங்க, பல்லே விளக்கல. ஏன்டா உன் வாயை வச்சு வருமானம் கெடுக்காதடா. 50 தானே, கொடுத்துறேன். ஐயாக்கள் 2 பேரும் எந்த ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றீங்க? மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷன்ல. ஏன் ரிப்போர்ட் பண்ண போறியா? சென்னையிலே பெயர் பெற்ற ஈவன் ஸ்டேஷன் ஐயா. ஐயா பேர் என்னங்க? இன்ஸ்பெக்டர் மூர்த்தி. பேரை கேட்டுடனே துடையெல்லாம் ஆடுதல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ வரும். எடியா பணத்தை. இது கரைபடாத கரம். அங்க இன்னைக்காவது பல் விளக்கிட்டு டிபன் சாப்பிடுங்க. அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நீ வண்டி அடியா. டிராபிக் ஜாம் ஆகுது, அதுக்கு ஒரு கேஸ் போட வேண்டியது. வண்டி அடி. என்னண்ணே 40 ரூபா தான் இருக்கு. ஏன் 5-10 பிரிச்சு பாக்கெட்ல ஒதுக்கிட்டியா? வைடா, ராத்திரி கணக்கு பாப்போம். அது வரைக்கும் பேண்ட் சட்டை கழட்ட விட மாட்டேன். ஏய், அந்த பொட்டி கடைக்கார பொண்ணு வர்றா. நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்காத அளவுக்கு அவளை கப்பு நமக்கு. வரட்டுண்ணே, அமைச்சிருவோம். ஏமா, நிறுத்துமா சைக்கிள். ஏன் எம்டி சைக்கிளை தள்ளிட்டு வர்ற? காத்து இல்ல. சுத்தம். ஏன் காத்து இல்ல? எங்க அப்பா சவரம் பண்ணிக்க போயிருக்காரா? இல்லங்க, சரக்கு வாங்க சந்தைக்கு போனாரு. சைக்கிள்ல காத்து இல்ல, வீட்ல கொண்டே உடைச்சனாரு. இதுக்கு முன்னாடி உங்களை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். பாத்துக்கலாம். 6 to 7 டிவில பாத்துக்கலாம். டிவிலயா? இந்த இலங்கை தமிழருக்கு உணவு பொட்டலம் போட்டாங்களே, அந்த பிளைட்ல நாங்க 2 பேரும் தான் எஸ்காடா போயிருந்தோம். ஆமா, இவங்களே தான். சரி, எங்களுக்கு டியூட்டி முடிஞ்சு போச்சு, நாங்க வர்றோம். இப்பதான் எங்களுக்கு டியூட்டி ஆரம்பம். போய் பாருங்க. அடிச்சு ஏத்ரா. ஏத்ரா. அடிக்காதீங்க. ஐயோ, அடிக்காதீங்க. ஐயோ, தாங்க முடியல. அடிக்காதீங்க. தாங்க முடியல. ஐயோ, நிறுத்துங்கயா. என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் இப்படி அடிக்க கூடாது. இதுக்கு முன்னால இவங்க என்ன புல் டவுஸ் ஓட்டிட்டு இருந்தாங்களா?
மல்லாக்க படுக்க வச்சு லட்டிய வாயில் விட்டு ரத்தத்தை எடுத்துட்டாங்க. மூச்சு விடாத ஏண்டா சினிமாவிலையும் டிராமாவிலையும் தான் போலீஸ கிண்டல் பண்ணி காமெடி பண்றாங்கன்னா நிஜ வாழ்க்கையிலையும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இங்க பாருங்க, நான் அசல் ஒரிஜினல் போலீஸ்காரன். ஆமாண்டா, இப்பதான்டா போலீஸ் இவரு. Shut up. காக்கி சட்டக்காரங்களுக்கு கலங்க ஏற்பட்டா கல்லறைக்கு போற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டோம். ஜாக்கிரதை. யாரு நீங்க கல்லறை போற வரைக்குமா? ஐயா ஒண்ணும் சொல்லாத ஐயா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவர் தலைவர் வர்ற வருமானத்துல அவருக்கு முக்காலு எனக்கு காலு. நீங்க குடுக்கறாருடா முக்காலு அவர் கொடுங்க. உங்களுக்கு கணக்குல ஏதாவது இடிச்சா நான் அப்ரூவரா மாறிடுறேன். முழுசா அவர் கொடுத்துருங்க. இங்க பாருங்க சார், உங்களுக்கு முன்னாடி இப்படி இப்படிங்கிறாரு. சிரிக்காதீங்கப்பா. இவங்க ரெண்டு பேரும் இழுத்துட்டு போங்க. டோன்ட் டச். சோ தேவே கம் ஆன் பிரதர். ஐயோ பாத்தியாரே, ஜெயில பட்ட சாதம் சரி, நாலா பக்கம் மூட்டை பூச்சி கடிதான் தாங்க முடியல. பின்ன அது உன்னை வந்து கியூல கிடைக்குமா? பேசாத. நீ கூட்டணிக்கே லாயக்கு இல்லாதவன், துரோகி, நன்றி விசுவாசம் இல்லாதவன். பாத்தியாரே, எனக்கு சந்தேகம். துரோகம் நன்றி விசுவாசம் இது ரெண்டுக்கு அர்த்தம் என்ன? இந்த கட்சியிலிருந்து அந்த கட்சிக்கு போனா துரோகம், அந்த கட்சியிலிருந்து திரும்பவும் இந்த கட்சிக்கு வந்தா நன்றி விசுவாசம்டா. பாத்தியாரே, அடி பொறுக்க முடியாம அப்ரூவர் ஆயிட்டேன். நீங்க தான் எதையும் மன்னிக்க கூடிய இதயம் உள்ளவராச்சே. நீங்க ஒரு இமயம் என்ன, அது பக்கத்துல ஒரு சின்ன மலை. என் நெஞ்ச தொட்டுட்டடா. சேச்சே, இப்படி ஐஸ் வச்சே நீ என்ன காலி பண்ணிடுவ. இங்க பார், நாம ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயம் என் முறை பொண்ணு ராக்காயி கிட்ட ஓட்ட வாயால உளர மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. பாத்தியாரே, என்ன பத்தி உனக்கு தெரியும், நானா சொல்ல மாட்டேன். அந்த பொண்ணு என் வாய கிண்டுனா அப்புறம் என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அப்படியா? ம். கொஞ்சம் அந்த பக்கமா திரும்பிக்க. ஏன்? முதுகுல மூட்டை பூச்சி ஒட்டி இருக்கு. இங்கேயுமா வந்துச்சு கழுத? எடுத்து விடு. ஐயோ, என்னண்ணே இது? டேய், நான் பொடி போடுறதுல மட்டும் இல்ல, புடி போடுறதுலயும் பெரிய ஆள்ற. இது என்ன புடி? கத்திரி புடி. ஐயோ, நரம்ப சுண்டி சுண்டி இழுக்குதே. எடுக்க வரலையேடா. இத வாத்தியார்ட்ட கத்துக்கலையா? நான் போட்ட முத புடியே கத்து கொடுத்த வாத்தியார் கிட்ட தான். எடுத்து விடுறது எப்படின்னு சொல்லி கொடுக்காம அந்த புடியிலே போய் சேர்ந்துட்டான்டா. நேர பட்டறைக்கு விடுங்க. அங்க போனா புடி எடுக்க மாட்டாங்க, விரல வெட்டி இப்ப எடுத்துருவாங்க. என்ன செய்யறது? அப்படியே போ, எவனாவது வர்றான்னு பாப்போம். என்ன மச்சான் அது? ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருப்பீங்க, இப்படி பின்னி பிணைஞ்சிட்டீங்களே, என்ன தகராறு? தகராறெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்பிள, தெரியாம கத்திரி புடி போட்டு எடுக்க தெரியல. நீ எல்லாம் மூக்கேத்தவர் மருமகன் சொல்ல வெக்கமா இல்ல? அப்ப இல்ல, இப்பதான் இருக்கு வெக்கமா. மச்சான், நாட்டு மருந்து கடையில புடி விடுற தைலன்னு ஒண்ணு இருக்கு. 2 ரூபா தான் அது விலை. அதை தேய்ச்சா விட்டுரும். 8 ரூபா செலவுக்கு 10 ரூபா வச்சுக்க. பணமா? மாப்பிள, எப்படி வந்தது உங்களுக்கு இந்த ஐடியா? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா மச்சான்? பணத்தை பார்த்தா தான் எல்லாத்தையும் விட்டுருவியே. சரி சரி வர்றேன். மாப்பிள, அந்த 10 ரூபாய் கொஞ்சம் காட்டுங்க. 2 பேரோட உயிரை காப்பாத்தி இருக்கு, அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் மாப்பிள, இது என்கிட்டே இருக்கட்டுமே. உன்னை பார்த்தது எனக்கு 10 ரூபா தண்டம். இந்த பெருச்சாளிக்கு டிபன் வாங்கி கொடுக்கணுமே. நான் வர்றேன் மச்சான். அடடே மாமாவா? என்ன மாமா வெளியே நிக்கிற? உள்ள வா. வாங்க. ஏங்க வா. எங்க ஒரு பழத்தை காணோம். நான் தான். போடுவா களவாணி பசங்க. வா உட்காரு. ஆமா, வெத்தலை வாக்கத்தோட வந்திருக்கீங்க. பூச்சி காது குத்தா? எனக்கு குத்தி குத்தி ஊசியை உடைஞ்சு போச்சுப்பா. என்ன விஷயம்? வந்து என்ன மாமா, மேடையில வானமே இடிஞ்சு விழுந்தாலும் பயப்பட மாட்டேன்னு வீரமா பேசுற. இங்க ரொம்ப கூச்சப்படுறிய. ஆனா இடிஞ்சு விடாதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். உன் தங்கச்சிய நாங்க பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். என்னது நாங்களா? சரி, நீங்க என்ன வச்சுங்க. அது என்னடா அவ்வளவு சீப்பா? எங்க தலைவருக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். மாப்பிள, நீ சம்மதம்னு சொன்னா இப்பவே பாக்கு வெத்தலையை மாத்திக்கலாம். மச்சான், நீ முறை மாப்பிள, பொண்ணு கேட்க உனக்கு உரிமை இருக்கு. தங்கச்சி கல்யாணம் அவளோட சொந்த பிரச்சனை, அவளே கேட்டுறேன். ராகாயே. வணக்கம் மாமா, எப்ப வந்தீங்க? இப்பதான். நீ நல்லா இருக்கிறியா? அடடா, பாத்தியா என்ன வளைவு, என்ன நெளிவு. ஏமா, உன் மாமா உன்னை பொண்ணு கேட்டு வந்திருக்கு. உன் பதில சொல்லு. கோலம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. குடிச்சு போச்சு. அப்புறம் என்ன? மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிதான். வரவே கடை, நீ சும்மாரியா? அண்ணி நம்மள கிண்டல் பண்றாங்க. மாமா, முதல்ல இந்த மாதிரி ஜால்ரா பசங்களை தூக்கி எறிங்க, அப்பதான் நீங்க உருப்படுவீங்க. எடுத்த உடனே எனக்கு வேட்டா? இத பாருங்க, கண் நிறைஞ்சவன், கை நிறைய சம்பாதிக்கிறவன், கண்ணியமானவன், இவங்களதான் புருஷனா அடையணும்னு ஒவ்வொரு பொண்ணும் விரும்புவான். வாஸ்தவம். இதுல ஏதாவது அவர்கிட்ட இருக்கா? இல்லையே. டேய், ஏன் தலைவர் பதவி இருக்கு, அது போதாதா? பதவி என்ன உனக்கே எழுதி கொடுத்திருக்கா? நாளைக்கு இந்த ஆளு தலைவரா வந்துட்டா என்ன செய்வ?
பொண்டாட்டியை வச்சு காப்பாத்த சொத்து இருக்கா இல்ல சொந்த உழைப்பு இருக்கா? பதில் சொல்லு. கிளை இல்லாத மரத்துக்கு நிழல் தேடி யாராவது வருவாங்களா? இந்த பாரு ராக்காயி, இது பட்டிமன்றம் அல்ல, பட்டின பதில் சொல்லு. இந்த பாரு, சொந்த வச்சுக்கிட்டு வா போ. இந்த மாதிரி எண்ணத்தோட இன்னொரு தடவை என் வீட்டு வாசப்படிய மிதிச்ச இந்த ராக்காயி ரொம்ப பொல்லாதவளா மாறிடுவா. விளக்க மாத்துக்கு பட்டு கொஞ்சம் வேற. இப்ப இது எங்க தூக்கிட்டு போறது? காலங்காத்தால தட்ட தூக்காதே தூக்காதே, என்ன கட்டிக்க மாட்டேங்கிறேன், என்ன கட்டிக்க மாட்டேங்கிறேன்.